Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Familiansக்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம வந்து Dress varieties பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஷார்ட் டாப்ஸ் பார்க்கலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் Dresses வந்து பார்த்துடலாம். அதுல முதல் Dress வந்து பாத்தீங்கன்னா பீச் கலரா இல்லைன்னா பிங்க் கலர்லயே லைட் பிங்கான்னு தெரியல. பட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பீச் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். நல்லா இந்த மாதிரி ஏ லைனில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. இது நீங்கள் ஃப்ராக் மாதிரி அப்படியே போட்டு போயிடலாம். மால்லாம் போகும்போது அப்படி கேஷுவலாக நல்லாயிருக்கும். ட்ராவலுக்குலாம் கூட நல்லாயிருக்கும். கெண்டக்கால்லாம் தெரியல. கரெக்டாக என் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 5.3 5.4 தெரில. நான் 5'3" 5'4" இருப்பேன். நான் என்னுடைய பாதம் மட்டும் தெரியற அளவுக்கு ஹைட் இருக்குது. நல்ல பெரிய ஏ லைன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக அப்படி வரியாக உங்களுக்கு வந்து ஒரு தையல் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக மடிச்சு ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விங்ஸ் மாதிரி அழகாக எடுத்துருக்காங்க. இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே பேக் வரைக்கும் போகுது. ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க அந்த மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நல்லா இந்த மாதிரி வீல நெக் கொடுத்துருக்காங்க லோவாக. ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் பார்க்கறதுக்கு ஜி வந்து அழகாக இருக்குப்பா, நீ வெளிலலாம் இந்த மாதிரி போட்டு வரலாம்ப்பா அப்படிலாம் சொன்னார் ஜி. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா டீசெண்டாக இருக்குது நேரில் பார்க்கறதுக்கு. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. நேரில் ரொம்ப அழகான ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் தூக்குனாக்கா உள்ளே வந்து ஸ்லீவ்லெஸ் தான். மேலே சும்மா இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ், நம்ம ப்ளவுஸுக்குலாம் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்லீவ் கொடுப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஷார்ட்டர் ஸ்லீவ். நான் வந்து ஒரு சைஸ் பெருசு போட்டிருக்கேன். அதனால அந்த ஸ்லீவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எனக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, பர்ஃபெக்ட் சைஸ் போடுறீங்க அப்படின்னாக்கா ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கு பெரிய சைஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் இறங்கி அதுவே ஒரு ஷார்ட்டர் ஸ்லீவ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற அன்கம்ஃபர்டபுள்னஸ் இல்லாதவங்க தாராளமாக இது வந்து ட்ரை பண்ணலாம். வண்டர்ஃபுல் ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் பிளாக் தான். பிளாக் அண்ட் ஒயிட்ல டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் தான். ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஏலைன் ட்ரெஸ் இது. இதில் வந்து பிளாக்ல பெரிய பெரிய புட்டா இருக்குது. இந்த ஒயிட் வந்து போகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரன்னு ஏதோ மேலே ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்குது. பிரிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. துவச்சதுக்கப்புறம் போகுமான்னு தெரியல. போனால் கூட பிளெயின் பிளாக்காக இருந்தால் கூட வண்டர்ஃபுல் ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். நல்லாவே இருக்குது. நான் ஒரு சைஸ் நல்லா விசாலமாக பெருசாக போட்டிருக்கேன். கால் வந்து பார்த்தீங்கன்னா பாதம் மட்டும் வெளில தருது அந்த மாதிரி இருக்குது. மேலே வந்து நல்லா ஒரு சைஸ் லூஸாகவும் கீழே வந்து நல்லா தாராளமாக பெருசாகவும் இருக்குது. ஏன்னா நான் ஒரு சைஸ் பெருசு தான் போட்டிருக்கேன். என் சைஸ் வாங்கியிருந்தா கட்சினா சூப்பராக இருந்திருக்கும். பட் துவச்சதுக்கப்புறம் மீஷோவில் வந்து துணிகள்லாம் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்ற காரணத்தினால நான் ஒரு சைஸ் பெருசு போங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அது மாதிரி தான் ஒரு சைஸ் பெருசு போயிருக்கேன். ரொம்ப கரெக்டாக இருக்குது. ட்ரெஸ் ஃபுல்லாக பிளாக்ல பெரிய ஒயிட் டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி டாட்ஸ் இருக்குது. அது வந்து அழகாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ளேர் கொடுத்து இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பாக அது ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஒரு துப்பட்டா போட்டு தரல. நம்மளோட பஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக இதுவே வந்து மேலே க்ளோஸ் ஆகிடுது. அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதுதான் வந்துட்டு ஸ்லீவ். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்னா அப்படி மெலி ஸ்ட்ராப்லாம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்காக போகுது. நான் ஒரு சைஸ் பெருசு அப்படின்றதுனால பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி லூஸாக இருக்குது. ஒரு வாட்டி துவச்சி போட்டோன்னா நல்லா ஃபிட்டாக கட்சின்னு போய் உட்காந்துரும். அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயும் போகுது உங்களுக்கு இந்த மாதிரி. ரொம்ப அழகாக இருக்குது. பிளாக் டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ, வயலட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ பிளாக் வந்து நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்லாம் போடணும்னு நினைக்கிறீங்க, ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிளாக் கலர் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போகலாம். ரொம்ப அழகான ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். இது எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யங்ஸ்டர்ஸ் கண்ணை முடிட்டு நீங்கள் வாங்கலாம். ஆனால் துவைக்கும் போது மட்டும் ஷாம்பு வாஷ் பண்ணுங்க, தனியாக துவைங்க. துவைச்சு நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா அப்பா வண்டர்ஃபுல் ட்ரெஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் மீஷோல இருந்து தான் வாங்கியிருக்கேன். ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க முதல் முறையாக ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 30% இருக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதை அவைல் பண்ண மறக்காதீங்க. எனக்கும் நிறைய கமிஷன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நிறைய ரிவ்யூஸ், நிறைய கிவ் அவேஸ்லாம் கொடுப்பேன். ட்ரெஸ்ஸிங் எப்பவுமே நான் சொல்லுவேன், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்றது தான் வந்து அழகான ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் ஸ்டைல், இதுதான் ஃபேஷன் அப்படிலாம் கிடையாது. நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நமக்கு பிடிச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளவுஸ். இது வந்து நான் ஒரு 3 சைஸ் பெருசாக போட்டிருக்கேன். நான் ஆல்டர் பண்ணணும். பட் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்க. நல்லா லூஸாக வாங்கியிருக்கேன். 3 சைஸ் பெருசாக போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி பெருசாக போட்டிருக்கனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயரை தெரியல, நல்லா இறக்கமாக
ஸ்கர்ட்டோடைய டாப் மாதிரி எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய அழகாக எனக்கு கிடச்சிருச்சு. ரெடிமேட் ப்ளவுசஸ் எனக்கு வந்து வீடியோ போடுங்கக்கா நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ரெடிமேட் ப்ளவுசஸ் நான் போடலாம் போது எதுவுமே எனக்கு சைஸ் வந்து செட் ஆகலை. நான் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். எனக்கு ரெடிமேட் ப்ளவுசஸ் மீஷோலேருந்து சரியாக செட் ஆகலை என் சைஸஸ்க்கு. சரி 10லேயே 2-3 சைஸ் பெருசாக போட்டு அப்புறமா பிடிச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது என் சைஸ் அவைலபிளாக இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி. அதனால தான் நான் மீஷோவில் வந்து ப்ளவுசஸ் எதுவும் வாங்கலை. அந்த மாதிரி நான் வாங்கும்போது இது ஒன்று வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. பட் ஒரு 2 சைஸ் பெருசும் அவைலபிளாக இருந்தது. ஸோ ரிட்டர்ன் போட்டுட்டு நான் 2 சைஸ் பெருசு வாங்கினேன். அழகாக இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு டாப்பாக நான் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்கர்ட் கொஞ்சம் சுமாரான காட்டன் ஸ்கர்ட் தான். ஒரு நல்ல ஒரு நெட்டட் ஸ்கர்ட் நான் இதுக்கு பேர் பண்ணி போட்டேன்னா ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கோல்டன் கலர் ஸ்கர்ட்டோட போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் நார்மல் பிளாக்ல பிளெயினாக இருக்குது. கீழே மட்டும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேலே நெட்டட் வருது. ஸ்லீவ்லெஸ் தான் உள்ளர. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. துப்பட்டா ஒன்று போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு பிளாக் கலர் லெஹெங்கா போட்டாக்கா நம்ம மேலே ஒரு நெட்டட் துப்பட்டா கொடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீட் ஃபினிஷ் தான். அசிங்கமாலாம் எதுவுமே நமக்கு தெரியல. இது கொஞ்சம் லூஸாகவே இருக்கு. இன்னும் ஃபிட் பண்ணி போட்டோன்னா கச்சன் போய் எனக்கு உட்காந்துரும். இது வந்து பேடட் டாப் தான், அதாவது பேடட் ப்ளவுஸ் தான். நார்மல் பேக் ஹூக் இருக்கிற ப்ளவுஸ். மேலே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு டாப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து காட்ட போகிறதுலாம் எக்ஸாக்டான டாப்ஸ் தான் காட்ட போகிறேன். அதுவும் நார்மல் ரேஞ்சஸில் காட்ட போகிறேன். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாப் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவல் டாப், ஜாக்கெட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஷார்ட் டாப். இது ஸ்கர்ட், ஜீன், பலாசோ, ஜெகின்ஸ் இதுக்கெலாம் வந்து அழகாக நீங்கள் பேர் பண்ணலாம். ஸ்கர்ட்ஸ்க்கெலாம் பேர் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ஸ்கர்ட் ஒன்று போட்டிருக்கேன். அந்த ஸ்கர்ட்டுக்கு தான் எல்லா டாப்ஸும் நான் மாற்றி காமிக்க போகிறேன். ஸோ காமனாக ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கேன். டாப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வயிறு பகுதி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே லைட்டாக தொப்பை இருக்குது பாருங்களேன். எனக்கு கீழே அப்டமனில் வந்து லைட்டாக தொப்பை இருக்குது. நான் சர்ஜரி ஆகிருக்கிறதுனால. ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கீழே, அதாவது பஸ் லைனுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரில் இருக்கிற மாதிரியான டாப் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வயர் குண்டு அசிங்கமாக தெரியாது. அண்ட் ப்ரெக்னன்சி விமன் இருக்கீங்க, ஜீன் டாப் போடுறது உங்களுக்கு பிடிக்கும், இல்லைனா ஸ்கர்ட் டாப்ஸ் போடுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் சாரீஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இது வந்து நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வயராக இருக்கிறது வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக போடலாம். ஸோ ப்ரெக்னன்சி உமனுக்கு வயர் வந்து நல்லா அழகாக தெரியாத அளவுக்கு நல்லா பெரிய ஃப்ரில் இருக்குது. இது வந்து ஒரு சைஸ் பெருசு தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்களா, அதில் ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? என் கையே தெரியுது பாருங்க. இங்கே க்ளோஸ்அப்பில் அந்த மாதிரி உள்ள தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் என் கை உள்ளே தெரியுது பாருங்கள். அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம கை தெரியுது. நல்லா ஸ்லிப் வந்து நல்லா மேலே வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா நம்ம வந்து ஸ்ட்ராப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய ஸ்லிப்பை வந்து நல்லா மேலேயும் ஃபுல்லாக கவர்டாக, பேக்லேயும் நீங்கள் ஃபுல்லாக கவர்டாக போட்டிங்கன்னா உள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக எதுவும் தெரியாது. ஸோ நான் வந்து டார்க் கலர் போட்டிருக்கேன். அந்த மாதிரி டார்க் கலர் போட்டிங்கன்னா எதுவுமே அசிங்கமாக தெரியல. இல்லை அந்த மாதிரி எனக்கு செட் ஆகாது வேணான்றவங்களும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸில் அப்படின்னு நம்மளோட ஸ்கின் தெரியுது. உடம்பு ஃபுல்லாகவுமே இது அப்படி தான் இருக்குது. குட்டி குட்டி டாட்ஸ் இருக்குது. நெட்டட் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி அந்த மாதிரி ஸ்லிப் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டான ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஷூ லேஸ்லாம் டைட் பண்ணுவோம், லூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே வந்து லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான த்ரெட்டு வேணும் நம்ம டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நான் நல்லா டைட் பண்ணியிருக்கேன். அப்போ கூட எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஆம் ஹோல்லாம் லூஸாக தான் இருக்கேன். நான் பிகாஸ் ஒரு சைஸ் பெருசு போயிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்போ லென்த் வரைக்கும் நல்லா டைட்டாக வந்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு ஃப்ரில் இருக்கக்கூடிய ஒரு கை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகுன்னு சொல்லுவேன். இடுப்பு பகுதியிலையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரில் இருக்கக்கூடிய ஒரு டாப், ஒரு நேவி ப்ளூ டாப் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆசமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மல் ரேஞ்சில் இருக்கிறனால நிறைய டாப் இருக்குது. ஸோ கடகடன்னு நம்ம போயிடலாம். இப்படி ஸ்லோவாக போயிட்டு இருந்தாக்கா வீடியோ பெருசாக போயிட்டு இருக்கோம். ஸோ டக்குன்னு அடுத்தது போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான, ஐ திங்க் இட்ஸ் காட்டன் மெட்டீரியல். காட்டனா ரேனான்னு செய்ய தெரியல, மிக்சட் காட்டன் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரில் இருக்க மாதிரியான ஒரு டாப் தான். நல்லா தாராளமாக இப்படி பெருசாக இருக்குது. துவச்சி ஷ்ரிங்கான கூட தாராளமாக போட்டுக்கலாம். இந்த பட் பகுதி வந்து பெருசாக இருக்குது, அப்டமன் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா இருக்குது. ஃபுல்லாக வந்து மிஷின் எம்ப்ராய்டரி, ரொம்ப நல்ல எம்ப்ராய்டரி வந்துருக்கு. ஸ்லீவ்லையும் சரி எல்லாமே சரி கச்சுன்னு இது போய் உட்கார்ற மாதிரி கரெக்டாக அந்த பஸ்ஸில் போய் உட்காந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. மிரர் ஷீட் பாக்ஸ் வந்து அங்கங்கே அந்த மிரர் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேட்சஸில். ரொம்ப அழகான ஒரு டாப்னு சொல்லுவேன். பர்ஃபெக்ட். அடுத்த
டாப் வந்து பார்த்தீங்கன்னா வா வண்டர்ஃபுல் மெட்டீரியல், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. 3/4 ஸ்லீவ்லாம் எதுவுமே ஜிஜின்லாம் இல்லை, ஒரு ஃப்ளேரு அது இதெல்லாம் இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. செல்ஃப் எம்ப்ராய்டரி, அதாவது செல்ஃப் கலர்லேயே உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, கான்ட்ராஸ்ட்லாம் இல்லை. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளேர் இருக்கக்கூடியது. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவராக இது வரைக்கும் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேர் இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே உங்களுக்கு இந்த வரைக்கும் தான் டைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃப்ளேர் இருக்குது. ஸோ நம்மளை வந்து தனியாக டிஃபைன் பண்ணி பஸ்ட்டெல்லாம் காட்டாது, ரொம்ப டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து டைட்டாக தெரிய வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்குது, நம்மளை வந்து ஃபிட்டாக காமிக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, துவச்சி யூஸ் பண்ணலாம், நல்லா பெருசாகவே இருக்குது. என்னுடைய சைஸ் போட்டிருந்தாக்கா எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருந்திருக்கும்னு தோணுது. ஒரு சைஸ் பெருசு போட்டனால கையில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, துவச்சதுக்கப்புறம் டைட்டாகவும் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சைஸ் வந்து அடுத்த சைஸ்க்கு போயிடுங்க. ரொம்ப பர்ஃபெக்ட், எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. A1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரியான ஒரு டாப்னு சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். எனக்கு நிறைய பிளாக் அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பிளாக்ல நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஒன்றுத்துக்குமே வேறு டிஃப்ரென்சஸ் இருக்குது. வெயில் காலம் அப்படின்றதுனால ஒரு 4-5 டாப் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 2 ஜீன்ஸ் இருந்தால் கூட மாற்றி போட்டு போயிடலாம். பலாசோ ஸ்கர்ட்ஸோ 2 இருந்தால் கூட டாப்ஸை மாற்றி நம்மளால போட்டுக்க முடியும். டக்குன்னு வெளில போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு டாப் இருந்துச்சுன்னா டக்குன்னு மாற்றிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காகவே வாங்கியிருக்கேன். குறைந்த விலையில் இருக்கிறதுனால நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாக்கா ஒருத்தருக்கு யங்ஸ்டர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறீங்களே அப்படின்றதுக்காக நான் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறேன். மல்டி கலரில் எம்ப்ராய்டரி இருக்குது, பட் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். அழகாக ஒரு வி எம்ப்ராய்டரி இருக்குது இந்த இடத்துல. மெஷின் எம்ப்ராய்டரி ஃபினிஷிங்லாம் வந்து அட்டகாசம் வேறு லெவலில் இருக்குது. சூப்பர் ஒரு குர்த்தா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் டைட் பண்ணிட்டு அப்புறம் லூஸ் பண்ணல, அந்த டிஃபைண்டாக உங்களுக்கு பஸ் தெரியல, ரொம்ப டீசெண்டாக இருக்குது பார்க்கறதுக்குன்னு சொல்லுவேன். ஸோ பெரியவங்கலாம் கூட போடலாம், அது ரொம்ப டீசெண்டாக இருக்குது. பஸ் வந்து டிஃபைண்டாக தெரியல அப்படின்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் பெரியவங்க சில பேர் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, போட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கூட இது ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஸோ இதுவுமே சூப்பர் குர்த்தா. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் பெருசு தான் போட்டிருக்கேன், பட் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு சைஸ் பெருசு போட்டிருக்கேன், பட் ஷோல்டர் ஓரளவு நல்லாவே கச்சுன்னு போய் உட்காந்துருச்சு. என்னுடைய சைஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து பத்திருக்காது. இது ஆப்டாக இருக்குது இந்த சைஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ பர்ஃபெக்ட். இந்த ட்ரெஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம வந்து பிளாக்ல மிரர் ஷீட்டில் வந்து எம்ப்ராய்டரி பார்த்தோம்ல, சேம் அதே ட்ரெஸ் தான், கலர் மட்டும்தான் வேறு. ஸோ சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை. அந்த ட்ரெஸ்ஸில் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதே தான், இது கலர் மட்டும் தான் வேறு. க்ரீன் கலரில் என்கிட்ட இந்த மாதிரி ஷார்ட் டாப் கிடையவே கிடையாது. அதுவும் இந்த க்ரீன் என்கிட்ட கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால நான் இதை வாங்கியிருந்தேன். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு டைட்டாக இருந்தாலுமே இந்த இடத்துல இந்த எம்ப்ராய்டரி போயிடுறதுனால ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா கவர்டாக இருக்குது, உங்களுக்கு அசிங்கமாக தெரியல, ரொம்ப நீட்டாக சட்டிலாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. கலரும் வந்து அப்படியே ஜிங்சா க்ரீன் கிடையாது, ரொம்ப அழகான ஒரு க்ரீனாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாப்ஸ் மாதிரி, அதாவது வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் கூட நீங்கள் வந்து இந்த டாப் வந்து பேர் பண்ணி போடலாம். ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் தான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஹாட்டாக ஒயிட் கலரில் இருக்குது. இந்த ஒயிட் கலர் கூட கிடையாது, பிங்க் கலரில் இருக்குது அந்த ஹார்ட்ஸ் எல்லாமே, அந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து உங்களுக்கு பெல்ட் மாதிரி ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. லூப்போ இருக்குது, வேணா அந்த பெல்ட் வச்சுக்கலாம், ஆனால் காட்டி கலாசிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம லூப்புக்குள்ளே கூட ஸ்கூலுக்கு பினாஃபார்முக்குலாம் ஒன்று கட்டுவோம் பாருங்க, அது மாதிரி ஒன்று இருக்குது. இப்படி சைடில் வேணா கட்டிக்காங்க, நல்லா தூக்கி போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கை ஏன் இந்த மாதிரி லொடலான்னு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியவே இல்லை. கை இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கையை வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ஒரு பாதி வரைக்கும், அந்த எல்போ லென்த் வரைக்கும் நான் வந்து ஒரு தையல் அடிச்சிடலான்னு இருக்கேன். இங்கே மட்டும் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சேஃப்டி பின் குத்திட்டு வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா சேஃப்டி பின் குத்திருக்கேன், அதான் இந்த கேப் எல்லாம் கையிலன்னு தெரிஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனலாக டெய்லர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஆல்டர் பண்ணிங்க, அதாவது ஒரு தையல் போட்டிங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், அது ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதாவது கொஞ்சம் ஆர்ம்ஸ்லாம் பெருசாக இருக்கும், நல்லா சப்பியாக நல்லா கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே நல்லா ஃபேட்டியாக, அதிகப்படியான ஃபேட்டியாக காட்டுற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் தான் இருக்க சைஸை விட இன்னும் ஃபேட்டாக காட்டுற மாதிரியான ட்ரெஸ்ஸிங்கும் இருக்குது. இல்லை நம்ம சைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் அன்ஷேப்பில் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்போ வரைக்கும் ஒரு தையல் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குங்க. இது போடல அப்படின்னாக்கா அப்படி லூஸான ஒரு டாப், நல்ல ஃப்ரில்லோட ஃப்ளாரோட இருக்கக்கூடிய ஒரு டாப்னு சொல்லலாம். இந்த பெல்ட் போடல அப்படின்னாக்கா அந்த டிஃபைனே தெரியல, இங்கே ஒன்று தெரியாமல் ஒரு நீட்டாக ஏதோ ஒரு டாப் போட்டுருக்க மாதிரி இருக்குது. இது லைட்டாக போட்டிங்க அப்படின்னாக்கா டிஃபைண்டாக நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இதில் இருக்க ஒரே ஒரு குறை வந்து நான் சொல்லிடுறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எனக்கு வந்து ஹைட் வந்து கம்மியாகவும் இந்த சைடு வந்து ஹைட் வந்து அதிகமாகவும் இருக்குது. ஹை லோ மாதிரி இருக்குது. சைடில் வந்து ஹையாகவும் இங்கே வந்து கொஞ்சம் லோவாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்னே அப்படிதானு எனக்கு தெரியல. பின்னாடி நல்லா லோவாக இருக்குது, அதாவது இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் முடிகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃபினிஷில் இருக்குது இது.
ட்ரெஸ்ஸே அப்படி தான் நினைக்கிறேன். அசிங்கமாலாம் எதுவுமே தெரியல, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபினிஷிங், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் டைட் ஜீன் போட்டு இது போடும்போது அது டிஃபைண்டாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அந்த இப்படி போகிறது வந்து தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு அழகான ட்ரெஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், மீஷோ ஆப்பில் சப்போஸ் நான் இந்த சாரியை தான் வந்துட்டு கஸ்டமருக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்றேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும். எத்தனை கவுண்ட் வேணும்னு கேட்கும். பேமெண்ட் மெத்தடில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமர்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஆக்சுவல் ப்ரைஸ் 306 ருபீஸ். கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள். அந்த மார்ஜின் அந்த அமௌண்ட்டில் வந்து நான் 406 ருபீஸ்னு கொடுக்குறேன். மீஷோக்கு வந்து 306 ருபீஸ் போயிடும், எனக்கு வந்து 100 ருபீஸ் வந்துடும். கஸ்டமர்கிட்டேருந்து டோட்டலாக 406 ருபீஸ் வாங்குவாங்க. கஸ்டமருடைய ஷிப்பிங் அட்ரஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பிளாக் தான். நிறைய பிளாக் இருக்குது, நிறைய குர்த்தால ஒரு 2 தாங்க 3 தாங்க பிளாக் இருக்குது. என்ன இத்தனை பிளாக் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐ லவ் பிளாக். பிளாக்னோட கிரேஸ் ஆயிருவேன் நான். பிளாக் நல்ல ஒரு மிஷின் எம்ப்ராய்டரியில் நல்லா அடர்த்தியாக அழகாக வந்து யோக்லைன் கொடுத்துருக்காங்க, 3 பட்டன் டீடைலையும் கொடுத்துருக்காங்க. டாசல் அப்படின்ற பேரில் ஏதோ குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் டாசல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா லூஸாக இருக்குது, ஒரு சைஸ் பெருசு அப்படின்றதுனால ஆம்ஹோல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கிடிச்சு போட்டேன்னா பர்ஃபெக்ட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். துவச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான மெட்டீரியல். இதில் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஃப்ளேர்லாம் இல்லாமல் ஒரு டீசென்ட் ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகப்படியான ஃப்ளேர்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ப்ரெக்னென்ட் விமன் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ஓரளவு ஃப்ளேர் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய தொப்பையெல்லாம் வந்து பம் பகுதியெல்லாம் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக பெருசாக காமிக்காமல் ஓரளவுக்கு கவர்டாக காமிக்கும். ஸோ ஒரு நீட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். எல்போ லென்த் வரைக்கும் டைட்டாகவும் ஓரளவுக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ளேர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாப், ஐ மீன் ஸ்லீவ்னு சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டான ஒரு டாப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல விதமான டாப்ஸ் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் ரொம்ப நல்லா அக்கா ஏன் போட மாட்டீங்க, தங்கச்சி ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் சிஸ்டர்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க அன்பா. ஏன் டாப்ஸ் நீங்கள் போடவே மாட்டீங்கன்னு கேட்டு 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 நமக்கு எப்படியா கிடைக்கும் சைஸுக்கு அப்படிலாம் நான் யோசிச்சு கடைசியில் கிடச்சிருச்சு. நான் வாங்கியே போட்டேன். எனக்கே ரொம்ப சந்தோஷம் தான். டாப்ஸ்லாம் வந்து இவ்வளோ குறைவான விலையில் வந்து ஆன்லைனில் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இந்த வீடியோ கேட்டவங்களுக்கும் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அடடா நமக்கு சைஸ்க்கு வந்து மீஷோலேயே கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் மீஷோ மூலியமாக ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களாம் இப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. லாஸ்ட் 2-3 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுத்துருந்துருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கேசி ஃபேமிலி தான் நியர்லி 7,000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் சோஃபார், உங்களால் தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலாக பேசியிருந்தாங்க. எனக்கு வந்து அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இமோஷனலாக ஆயிடுச்சு. ஸ்கூல் படிக்கும் போதே ஃபேமிலியில் வந்துட்டு இவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்கள நம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வயது வரம்பெலாம் இல்லாமல் எல்லா வயதினரும் இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே மீஷோ யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நிறைய பேர் வந்து இன்னமுமே வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க மீஷோ மூலயமா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டாப்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாப் என்ன அப்படின்றத சொல்ல மறக்காதீங்க. அண்ட் ட்ரெஸ்ஸஸில் என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. சீக்கிரமாக அந்த 100 வின்னர்ஸ் யார் அப்படின்றத நம்ம சேனலில் நான் சொல்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.